ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். 1987ஆம் ஆண்டு சித்திரா பௌர்ணமி விழா. அன்னையின் சித்தர் பீடத்திலன்னதான பணியினைச் செய்வதற்கு தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக நானும் என் நண்பர் திரு மோகன் அவர்களும் மே 7 1987 முதலே சென்று தொண்டு செய்தோம். விழா முடியும் வரை தொடர்ந்து செய்து வந்தோம். ஆன்மீக குரு ஆசி. மே 14 1987 அன்று எங்கள் பணி எல்லாம் முடிந்தது. ஆன்மீக குரு அருள்திரு அடிகளார் அவர்களிடம் ஆசி பெற்றுத் திரும்பினேன். மே 14 1987 அன்றே நான் சென்னைக்குச் சென்று அப்படியே பூனாவிற்கு செல்வதாக திட்டம். மே 15 1987 அன்று சென்னையில் ஓய்வு எடுத்துக்கொண்டு மறுநாள் மே 16 1987 சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அடைந்தேன். எக்ஸ்பிரஸ் வண்டிக்கு ரிசர்வேஷன் செய்ய முயன்றேன். கிடைக்கவில்லை. ரிசர்வ் இல்லாமல் அன்ரிசர்வ்ட் டிக்கெட் காலை 8:50 மணிக்குத்தான் எடுக்க முடிந்தது. காலை 9:30 மணி ரயில் கிளம்பும் நேரம். அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்டில் போர்டர்கள் மூலம் ஒரு இடத்திற்கு ரூ. 25 தருவதாக கூறியும் இடம் கிடைக்கவில்லை. எனக்கு பெரிய கவலையாக போய்விட்டது. நின்றபடி கூட பிரயாணம் செய்ய முடியாத அளவுக்கு அன்று மிகப்பெரிய நெரிசல். அதிகமான பயணிகள் கூட்டம். அவசரமாக ஒரு கம்பார்ட்மெண்டில் முண்டியடித்துக் கொண்டு ஏறினேன். என் சூட்கேஸை வைப்பதற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. பூனா வரைக்கும் இப்படியே நின்றபடி பயணம் செய்ய வேண்டியதுதானா? நினைக்க அதிக வேதனையாக இருந்தது. அன்னையின் மூல மந்திரம். அன்னையை நினைத்துக் கொண்டு மூல மந்திரத்தை மனத்தில் கொண்டே பயணம் செய்துதான் போக வேண்டும் என்பது உன் சொல்லிக் கொண்டு, தாயே, என் மனத்தாலும் உடலாலும் உனக்கு திருப்தியான பணியைச் செய்த எனக்கு சுமார் 22 மணி நேரம் நின்று தண்டனையா? உண்மையாகவே நான் நல்லபடியாக தொண்டு செய்தாக கருதுவாயேயானால் என் பிரயாணம் சுகமாக அமையும்படி உதவி செய்தாயே என்று வேண்டினேன். ஒரு சிப்பாய். நான் நின்றிருந்த இடத்திற்கு மேலே லக்கேஜ் பர்த் இராணுவத்தைச் சேர்ந்த சிப்பாய் ஒருவர் இராணுவ உடுப்போடு காலை நீட்டி அமர்ந்திருந்தார். சுமார் 25 வயது இருக்கும். கடையான முகம். ஏனோ அவர் என்னையே பார்த்தபடி அமர்ந்திருந்தார். நான் அவரிடம் என் கையிலிருந்த சூட்கேஸைக் காட்டி இதை மட்டில் மேலே வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டேன். சரி, வைத்துக்கொள் என்று சொல்லி, என் நண்பனுக்காக இடம் பிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியபடி உட்கார்ந்திருந்தார். அவர், என் நண்பன் நீதான். உனக்காகத்தான் இடம் பிடித்திருந்தேன். ரயில் கிளம்ப இன்னும் 2 நிமிடங்கள். அவர் உடனே கீழே இறங்கி, நீங்கள் ஏறிப்படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கம்பார்ட்மெண்ட் வாசலிலேயே நின்றிருந்தார். வண்டி கிளம்ப ஆரம்பித்தது. அவரென்னை பார்த்துச் சிரித்தபடியே, நீ சுகமாக பிரயாணம் செய். என் நண்பன் நீதான். உனக்காகத்தான் இடம் பிடித்திருந்தேன் என்று சிரித்துக் கொண்டே சொல்லிவிட்டு இறங்கிச் சென்று விட்டார். இடம் கிடைத்த மகிழ்ச்சியில் அவருக்கு நன்றி கூறக்கூட முடியவில்லை. அதற்குள் அவர் இறங்கி போய்விட்டார். முன்பின் தெரியாத அவர் மேற்கண்டவாறு கூறிய வார்த்தைகளை எண்ணி என் மனம் அசை போட்டது. அன்னைதான் அந்தச் சிப்பாய் உருவத்தில் வந்து உதவி செய்திருக்க வேண்டும் என்பது என் உறுதியான எண்ணம். அன்னையின் கருணையை எண்ணி என் உடல் சிலிர்த்தது. பெருகி வந்த ஆனந்த கண்ணீரை என்னால் அடக்க முடியவில்லை. அந்த பெட்டியில் நின்றிருந்த மற்றவர்கள் என்னை அதிசயமாக பார்த்தனர். நம் பெட்டியை வைப்பதற்கு இடம் தர மறுத்துவிட்டு அந்த மிலிட்டரிக்காரன் இந்த ஆளுக்கு இடத்தை கொடுத்துவிட்டு போய்விட்டானே என்று பேசிக் கொண்டார்கள். அன்னையை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டால் நேரடியாக வந்தும் உதவி செய்வாள் என்பதற்கு இந்த அற்புதமே ஒரு சான்றாகும். வேண்டும் பொருளை தருவாய். போற்றி ஓம் என்ற மந்திரம் உண்மையாயிற்று. ஓம் சக்தி.